ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வியானா எவிக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த பயண வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கே வந்துட்டு வியானா போயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியானா போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சொன்ன விஷயங்களும் வியானா வந்து விஜய் பார்வதி பற்றி ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. சார் அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியானா உண்மையிலே நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேயர், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த எஃப்ஜே கூட அந்த காதல் கண்டென்ட்னு ஒன்று ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து போச்சு. உண்மையாக சொல்ல போனால் எஃப்ஜே வந்து சூப்பராக ஒரு கேமை ப்ளே பண்ணி ஃபஸ்ட்டு ஆதிரை வெளியே அமைச்சார். இப்போ வியானா அமைச்சிட்டார். ஆனால் எஃப்ஜே உள்ளே இருக்கார். எஃப்ஜேக்கு கூட அந்த லவ் கண்டென்ட்ன்ற விஷயத்தில் மாட்டி 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. ஆனால் ஆதிரை திரும்ப உள்ள வந்துட்டாங்க. கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் போயிடுவாங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா வியானா எவிக்டட் அப்படின்ற ஒரு விஷயம் காமிச்சோடனே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் பிக் பாஸ் சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணார். டப்பாக்குள்ளே அடைச்சிருவேன், அடுத்த வாட்டி நீ வந்துட்டு உன்னோட மூவி ப்ரொமோஷனுக்கு வீட்டுக்கு வர, என் பேரை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியா சென்டர்லேருந்து வாக் பண்ணுங்கன்னு சொல்லி கண்ணாடியுடன் உங்களோட உறவு தொடரட்டும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போது பிக் பாஸ் உண்மையிலே ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அந்த பொண்ணை. ஏன்னா ஃபஸ்ட்டு செம்மையாக பாராட்டின ஒரு பொண்ணு வந்து பிக் பாஸ் பாராட்டின ஒரு பொண்ணு வியானா. ஒரு வாட்டி வினோத்தை வந்து செம்மையாக கேட்டுப்பாங்க. செம்மையாக இருந்திருக்கும் அந்த இடம். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு விஜய் பாரு வினோத் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வியானா எங்கே போனாங்கன்னு தெரில. பயண வீடியோவில் அழகாக காமிச்சாங்க. அப்போ நடந்த சண்டைகள் எல்லாத்தையும் காமிச்சாங்க. இப்போ ஒன்றுமே காமிக்கல. எஃப்ஜே கூட இருந்த விஷயத்தையும் காமிக்கல. இது எஃப்ஜேவை காப்பாற்றுறதுக்காக அவங்க பண்ணாங்களா, இல்லை வியானாவுக்கு வந்துட்டு புரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணாங்களான்னு தெரியும். அந்த பயண வீடியோ பார்த்தும்போது தெரிஞ்சிச்சு. எங்கே மிஸ் பண்ணிங்கன்னு உங்களுக்கு கேட்குறாரு விஜய் சேதுபதி. லாஸ்ட் 2 வாரத்தை மிஸ் பண்ணிட்டேன், கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதனால தான் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த எஃப்ஜே உடனான லவ் ட்ராக் ஆரம்பிக்கும் போதே வந்து அவங்க அம்மா கிட்ட அடிக்கடி வந்து கேமராவில் பேசிட்டே இருப்பாங்கம்மா, நீ தப்பாக நினச்சிக்காதுன்னு. அதனால தான் அவங்களும் வந்து ட்ரெஸ்ஸே கொடுக்கல. அவங்களுக்கு மேபி தப்பாக போயிருக்கலாம், இது ஏன் இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க அவங்க அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ என்னென்னா போகிறதுக்கு முன்னாடி சுபிக்ஷா நல்லா விளாட்ற அப்படின்னு சொன்னாங்க. கமருதனை பற்றின ஒரு விஷயம் சொன்னாது, தனியாகவே நான் வீடியோ போடுறேன். அடுத்தது விஜய் பார்வதிக்கு ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னாங்க. செம்மையாக இருந்துச்சு. நீ எல்லார் மண்டையும் குடையிற, என் மண்டையும் நீ 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே குடைச்சிட்டு தான் இருந்தேன். நான் தான் கேட்கல. நான் கேட்டிருந்தா இந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன், நான் நேரம் உள்ளே இருந்திருப்பேன்னு சொன்னாங்க. புரியுதுங்க இப்போது? ஏன்னா இதை வந்து வியானா கிட்ட யாருமே சொல்லலை. ஏன்னா விட்டுட்டாங்க, அது அவங்களோட பர்சன். ஆனால் விஜய் பார்வதிக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து ட்ராக்கே வேறு மாதிரி போயிருக்குன்னு. ஆனால் வியானா என்ன பண்ணாங்க, விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க. புரியுதுங்களா? இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் விஜய் பார்வதி அங்கே ஒரு விஷயத்தை வியானா வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணாங்கன்ற விஷயங்கள் விஜய் பார்வதிக்கு தெரியும். அது அந்த கோட்டாஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லைனா நிறைய இடங்களில் வந்துட்டு வியானா வந்து இவங்களை வந்து என்னென்ன பேசுகிறாங்கன்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவங்க வந்துட்டு அவங்க மனசில் பட்டதை சொல்லியிருக்காங்க. நீ இதை பண்ணாத, நீ வெளியே போய்டுன்னு முதலே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பட் அதை வியானா கேட்கல, அதை அங்கே வந்து வெளிப்படுத்துகிறாங்க. நான் இதை கேட்டிருந்தேன்னா நான் வந்துட்டு இது பண்ணேன். இதுதாங்க கேமே. புரியுதுங்களா? ஏன் அவன் கூடயே இருந்த வியானா கூட இருந்த சுபிக்ஷா அதை பற்றி சொல்லலை, விக்ரம் இதை பற்றி சொல்லலை. விக்ரம் கூட என்ன பண்ணார், லவ் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னது அவர் தான். அதுக்கப்புறம் லவ்வுக்கு ஆப்போசிட் நின்று அவர் தான். ஸ்டார்டிங்கும் அவரே, முடிவும் அவர் இன்றைக்கி வச்சு செஞ்சாங்க ஒரு பக்கம். இல்லை ஜாலியாக இருக்கல உங்களுக்கு ஆதரவை பற்றி சொல்லும்போது மூஞ்சிலாம் மாறி போச்சு அவருக்கு. ஸோ இப்போவாவது புரிஞ்சுக்கணும். ஆனால் போகும்போது எல்லாருமே விஜய் பார்வதிக்கு ஒரு சூப்பரான கமெண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிங்க சொல்லுங்கள். நேற்றும் ரம்யா வந்து செம்மையாக வந்து சொன்னாங்க, எல்லோரும் ஒன்று எதிர்த்து இது பண்ணாலும் நீ செம்மையாக பண்ணிகிட்ருக்க பண்ணு அப்படின்னு. அதே தனியாக பண்ணுன்னு. இதை வாட்டி பாருங்கள், விஜய் பார்வதி சொல்கிறத நான் கேட்டிருந்தேன்னா உள்ளே இருந்திருப்போம் வெளியே அப்படின்ற ஒரு அழகாக ஒரு விஷயம் வைக்கிறாங்க. மற்றவங்களுக்குலாம் பாருங்கள், நீ நல்லவங்க, உங்களை நான் மிஸ் பண்ணுவேன், கோவப்படாத, சந்தோஷமாக இரு, அழுகாத. விக்ரம்க்குலாம் சுத்தமாக அழுகே வரல. எப்போ பார்த்தாலும் அழுகாத. எப்போ அழுதார்? அதெல்லாம் 4வது வாரம் 3வது வாரம் அதுவே நடிப்புன்னு அவரே சொல்லிட்டாரு. இப்போ எப்போ அழுதார்? மற்றவங்க தான் அழுக வச்சிட்ருக்காரு. என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். செமையாக இருந்துச்சு. பாய் நண்பர்களே.